பாக்கியா கோவிலுக்கு வராங்க. அவங்க மாமா கிட்ட கேட்குறாங்க, என்ன மாமா என் மேலே கோபமா, லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா தூக்கம் வந்தால் போய் படுத்து தூங்க வேண்டியதானம்மா, ஏம்மா சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கேட்குறாரு. அவர் இன்னும் வரல மாமா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. கோபிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அடுத்ததாக ராதிகா வீட்டை காமிக்கிறாங்க. கோபி மயு கூட விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா மயுவுக்கு காலெல்லாம் அமுக்கி விட்டு தூங்க வைக்கிறாரு. ராதிகா கோபி கிட்டக்க சொல்கிறாங்க, நீங்கள் இல்லைனாலும் நான் கார் வாங்கியிருப்பேன் கோபி, ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோபி ராதிகாவை அவரோட தோளில் சாய்ச்சிக்கிறாரு. ராதிகாவும் கோபியோட தோளில் சாய்ச்சிக்கிறாங்க. அடுத்ததாக கோபி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவரோட அப்பா கேட்குறாரு, என்ன கோபி இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன சின்ன பிள்ளையாப்பா, ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சு அதான் லேட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கோபியோட ரூமுக்கு வராரு கோபியோட அப்பா. இப்போ கதவை லாக் பண்ணிடுறாரு. நான் இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு அம்மன் கோவிலுக்கு வந்தேன்டா அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறாரு. கோபி ஷாக் ஆகி முழிக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது.